மகிமை உண்டாவதாக. எல்லோரும் நல்லா கவனிங்க. அதாவது பிரசங்கம் முடிஞ்ச உடனே கர்த்தருடைய பந்தி இருக்குது. இந்த டேம்பரின் எங்கே தேடி யார் வச்சது? இது டேம்பரின் எடுங்க. சகோதரெல்லாம் ஒரு சைடு பந்திருங்க. சேர்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் பின்னாடி போட்டுறணும். சகோதரெலாம் ஒரு சைடு இருங்க, சிஸ்டர்ஸ்லாம் இந்த சைடு. வழக்கமாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது போல் இருந்துங்க. பின்னாடி அந்த ஒரு சேர் எடுத்துகிட்டு கொஞ்சம் பேக்கில் போட்டுருங்க. சரி, நாம் இந்த நாளிலே கேட்க போகிற தேவ வார்த்தையின் தலைப்பு, ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆலோசனை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை முதல் ஆதாரமாக நாம் எடுத்து யார் வேணாலும் வாசிக்கலாம். இன்றைக்கு 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், எப்பொழுதும் எங்களை கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். வெற்றி எங்க இருக்குன்னா கிறிஸ்துவுக்குள். எல்லாம் சொல்லுங்க. நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் கிறிஸ்து. அதனால தான் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அப்படி வெற்றி சிறக்க பண்ணுகிற ஜனங்களை கொண்டு அல்லது தேவ பிள்ளைகளை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை, தேவனை அறிகிற அறிவுக்கு அவர் கொடுக்கிற ஒரு அருமையான காரியம் அது வாசனை. அப்படிப்பட்ட வாசனை நம் ஒவ்வொருவரிலிருந்து வீச வேண்டும். அப்படி வீசும் பொழுது நாம் இந்த புதிய ஆண்டிலே அப்படிப்பட்ட வாசனை வீசுகிறவர்களாய் இருந்து தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தால் நமக்கு வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்து இல்லாமல் வெற்றியே இல்லை. உலகத்தில் பெற வெற்றியெல்லாம் வெற்றி கிடையாது. அது சும்மா அவங்க வெற்றின்னு சொல்லிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையான வெற்றி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களால் மட்டும்தான் பெற முடியும். இன்னைக்கு விளையாட்டுத்துறையில் அல்லது உலகத்தில் பல விஷயங்களில் பெரிய சாதனை செய்கிறவர்களெல்லாம் நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஆனால் அவர்கள் தொடர்ந்து அந்த சாதனையை அவர்களால் செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட காலம். பிறகு இவர்களை விட நல்ல சாதனை செய்யக்கூடியவர்கள் வந்து விடுவார்கள். இப்படி தான் உலகத்தில் வெற்றி என்பது அப்படித்தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு அப்படி அல்ல. அவர்கள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது வந்துவிட்டார்களோ அப்பொழுது தொடங்கிய அவர்களுடைய வாழ்க்கை முடியும் வரை அவர்களுக்கு தேவன் அவர்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அதில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது, எப்பொழுதும். அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வெற்றின்றது சொல்லுவாங்கள்ல உலகத்தில், வெற்றி தோல்வி சகஜம். நம்ம அதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு அப்படி பைபிள் போதிக்கலை. நம்ம அப்படிலாம் நம்மளை சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு விடுங்க பிரதர், ஏதோ நடந்து போச்சு அப்படின்லாம் போயிடாதீங்க. வேதம் அப்படி சொல்லலை உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில் தேவன் உங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்கவே பண்ணுகிறார்.
உங்களை எங்கேயும் தோல்வி அடைய செய்ய அவர் விரும்பவே இல்லை. ஆனால் நமக்கு வெற்றி தோல்வி சகஜம் என்ற தத்துவமெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுதான் முக்கியம். இந்த பைபிள் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நாம் என்ன செய்யணும், எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்த வேண்டும். சரி, இப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சரி, உங்களுக்கு நான் ஒரு பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு மோசையின் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், யாத்ரா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அங்கே 14ஆம் அதிகாரத்தில் செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களும் மோசேயும் நின்று அந்த இடத்தில் தேவன் அவர்களுக்கு தந்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை குறித்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இவர்கள் எகிப்திலிருந்து மோசையின் தலைமையில் புறப்பட்டு இவர்கள் வந்து கொண்டிருந்த இடத்துல இவர்கள் செங்கடலை சந்திக்கிறார்கள். செங்கடலை சந்திக்கிற இடத்துல இன்னொரு பிரச்சனையும் அவர்களுக்கு வருகிறது. அது என்ன பிரச்சனைனா, எந்த எகிப்தில் அடிமையாக இருந்தார்களோ அந்த எகிப்தின் பார்வோன் 6-7 வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த பார்வோன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு 14:6-7 சொல்லுகிறேன், பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்திலுள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். எங்க போறான்? எந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து தேவனால் விடுதலையாக்கப்பட்டு ஒரு வெற்றி பயணத்தை தொடர்ந்தார்களோ அந்த ஜனங்களை மறுபடியும் தோல்வியின் பாதையில் கொண்டு வருவதற்காக இந்த பார்வோன் என்ன செய்யறான்? சாதாரணமாக வரல, 600 பிரதானமான ரதங்கள், அது மாத்திரமல்ல பிரதான அதிபதிகள், வீரர்கள், இவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அவர்களை அந்த 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான், ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இப்போ இவர்கள் வந்து செங்கடலை பார்த்து திரும்பி பார்க்கிற பொழுது பின்னே பார்வோன் வருகிறதை கண்டார்கள். 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கியிருக்கிற அவர்களை கிட்டினார்கள். கிட்ட சேர்ந்துட்டாங்க. இப்போ வருகிற இந்த பார்வோனின் சேனைகள் மறுபடியும் இவர்களை தோல்விக்குள் கொண்டு போகக்கூடிய ஆவிகள், அப்படிப்பட்ட ஒரு கிரியைகள். ஆனால் தேவன் இவர்களை வாக்குரைத்தபடியே தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவருடைய முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினபடியே 400 வருஷம் இவர்கள் எகிப்திலே இருந்து புறப்பட்ட 430வது வருஷம் இவர்கள் புறப்பட்டு இவர்கள் வந்து இப்படி ஒரு வெற்றியின் பாதையில் வெற்றி பயணத்தை அந்த தேவன் தீர்மானித்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படியாக மோசேனுடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய அழைப்பின்படியே இவர்கள் புறப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாதையில் பயணிக்கிற பொழுது பின்தொடர்ந்து வருகிற தோல்விகள். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா தான் போயிட்டே இருப்போம், ஏதாவது பின்னாடி சில தோல்வியின் ஆவிகள் நம்மளை பின்தொடர செய்யும். நீங்கள் உடனே அதனால் பயந்து மறுபடியும் இப்படி ஆயிடுவேனோ. நிறைய நேரம் நமக்கு வரக்கூடிய ஒரு பெரிய கெட்ட கனவு என்ன தெரியுங்களா? எனக்கு ஏதாவது ஆயிடுமா? அப்படிப்பட்ட தோல்வியான எண்ணங்களை, எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டு தேவன் எனக்கு தீர்மானித்திருக்கிற அந்த காரியத்தில் நான் வெற்றியுடன் முன்னேறுவேன் என்ற சிந்தையோடு ஓடணும். இப்போ இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்தார்கள் தெரியுமா? 10ஆம் வசனத்தில் பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து என்ன பண்ணுறாங்க? பின்னாடி யாருப்பா வர்றது? நம்ம பழைய விரோதி வர்றான்னு. சிலருக்கு சிலரை கண்டாவே பயம்.
அவங்க எதிரில் வந்தாலும் பயம், தூரத்தில் பார்த்தாலும் பயம், அவங்கள கண்டாவே இவங்களுக்கு அலர்ஜி. என்னன்னு தெரிலங்க, நல்ல காரியமாக வெளில போனேன், திடீர்னு பார்த்தா அந்த ஆள் எதிரில் வந்துருச்சு. என்னன்னு தெரில, நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். பயப்படாதீங்க, இயல்பு அது. நம்முடைய அவங்களால ஏதோ ஒன்று பிரச்சனை நடந்துச்சுன்னு வச்சுங்க, அதனால் பயந்துடக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கிறிஸ்தவர் தன் வீட்டுக்கு எதிரில் 8வதாக பிறந்த ஒரு ஆள் இருக்கிறார். அவர் என் வீட்டை அடிக்கடி பார்க்கிறார், அதனால் என் வீடு தரித்திரம் பிடித்து விட்டதுன்னு சொல்லி வீட்டை காலி பண்ணி போயிட்டார், சொந்த வீட்டை. உண்மையாங்க, அந்த வீட்டில் நான் ஒரு 2 வருஷம் குடியிருந்தேன். சும்மா கொடுத்துட்டார். நான் பாஸ்டர் சொன்னேன், நீங்கள் ஃப்ரீயாக இருந்துக்குங்க, நீங்கள் ஏன் காலி பண்ணீங்க? ஐயோ, அந்த அந்த எதிர் வீட்டில் இருக்காங்க, அவன் 8வதாக பிறந்தாள். இப்படி நிறைய நேரம் உலகத்தில் நம்ம பல விஷயங்களை பார்த்து பார்த்து நமக்கு தேவன் வைத்திருக்கிற மாபெரும் கிருபையை, வெற்றியை, சமாதானத்தை விட்டு விடுகிறோம். இப்போ என்ன பண்ணாங்க, ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். நானாங்க சந்தோஷப்பட்டாங்களா? பரவாயில்லைங்க, மறுபடியும் பார்வன் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல வேலை கொடுப்பான், நல்ல வீடு கொடுப்பான், நல்ல சாப்பாடு கொடுப்பான்னு சந்தோஷப்பட்டாங்க. ஏற்கனவே வாங்கின அடியெல்லாம் அவங்களுக்கு இருக்குது நினைவில், கொஞ்சம் நஞ்சம் அடி வாங்கலை. ஆளோட்டை நிமித்தம் அதிக வேலை வாங்கினார்கள், அடிபட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அதனால் வாங்கின அடியெல்லாம் மனசில் இருக்குது. ஒன்று சொல்லுகிறேன், உலகத்தில் நீங்கள் பட்ட வேதனைகளை, உலகத்தில் நீங்கள் பட்ட தோல்விகளை, அவமானங்களை துடைப்பதற்கு ஒரே வழி, ஆண்டவர் உங்களை நடத்துகிற வழி ஒன்றே. ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களை நடத்துகிற பாதையில் நீங்கள் நடந்து அவரை பற்றி கொண்டு சார்ந்து கொண்டு நடப்பீர்களானால் நீங்கள் எங்கே ஏறெடுத்து பார்த்து எதை கண்டாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு கூட நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வருஷத்தை நான் நடந்து போங்க, கடந்து போங்க. கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்க, கர்த்தர் என் சார்பில் இருக்கிறாருங்க, என்னை எதுவும் செய்யாது. ஆமென். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. உன்னை ஒரு சூனியமும் ஒன்றும் பண்ணாது, உன்னை ஒரு நஷ்டமும். ஒருவேளை நம்ம அந்த அந்த காரியங்களை கண்டு இருக்கலாம், ஆனால் இப்போ நீங்கள் ஆண்டவர் பாதையில் நடங்க. ஆண்டவர் நடத்தும் பொழுது, மோசே ஒரு ஊழியக்காரன், தேவ ஜனங்களை நடத்துகிறான். தேவன் அவனை சந்தித்து முட்செடியிலே, எரிகிற முட்செடியில் அவனுக்கு தரிசனமாகி அவனோட பேசி, நீ எகிப்துக்கு போ, அங்கே என் ஜனங்களை விடுவித்து கொண்டு வா, நான் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்ற தேவனுடைய மாறாத வார்த்தையின்படி அவர்களை நடத்தி கொண்டு வந்தானே. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சத்துருவாது உன்னை மேற்கொள்ள முடியுமா? முடியாதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 25ஆம் வருஷத்தில் தேவன் உன்னை நடத்துவாரானால் ஒரு சத்துரு உன்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். இப்போ இவர்களும் என்ன செய்தாங்களாம்? பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். சிலர் பயத்தில் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல. மோசே கிட்ட போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு எகிப்தில் பிரேத குடிகள் இல்லை என்றா, வண்ணாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். எங்கே பார்த்தாலும் கல்லறை ஞாபகம்தான். ஐயா, ஒரு நல்ல கல்லறையாக பார்த்து என்ன வச்சிருவீங்களா? கவலைப்படாதீங்க. நான் என்ன நினைப்பேன்னா, அடிக்கடி இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்னை எங்கே போடுறாங்கன்னு நான் வந்து நின்று பார்த்து ரசிக்கவா போகிறேன், இல்லை எங்கள் வீட்டில் கவலைப்பட போகிறேன்னா? ஒன்றும் கிடையாது. என்னுடைய விலையேற பெற்ற ஆத்துமா ஆண்டவரிடத்தில் இருக்கும்பொழுது எனக்கு என்ன? என் சரீரத்தை எங்கே வச்சா எனக்கு என்ன? இவங்களுக்கு கவலை கல்லறை மேலே. பிரேத குடி இல்லை என்றா எங்களை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தீர், எங்களை எகிப்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் அங்கேயே ஏதோ வேலை செய்துக்கிட்டு சும்மா எங்களை விட்டு விடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது நலமாயிருக்குமே. இது தோல்வியின் வார்த்தை, தேவன் விரும்பாத வார்த்தை. உன் வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வரக்கூடாது. இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனா சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவியினால சொல்கிறேன், நீங்கள் தோல்வியை குறித்து பேசிக்கொண்டே இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அது நிச்சயமாக உங்களை மேற்கொண்டு விடும். அதனால் எப்பொழுதும் வசனத்தை கொண்டு பேசுங்க.
ஆண்டவர் வார்த்தை எனக்கு என்ன சொல்லி இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள். எல்லாம் சொல்லுங்க. நீங்க இருக்கிறது யாருக்குள்ள? ஆமென். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி. நீதிமான்னா யாரு? ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க தான். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் புதிய ஏற்பாட்டில் நீதிமான்கள் தான். வேற ஒன்றும் கிடையாது. நம்ம சுய நீதி கிடையாது, நம்ம சுயக்கிரியை கிடையாது. அதனால் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியின் வார்த்தைகளையோ தோல்வியினுடைய எண்ணங்களையோ போட்டு உங்களை பயப்படுத்தி கொண்டு இந்த வருஷத்தில் நடக்காதீங்க. இந்த வருஷத்தில் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் சமூகத்திலிருந்து இந்த வருஷத்தை பெற்று கொண்டிருக்கிறீங்க. அதனால் ஆண்டவர் உங்களை நடத்துகிற விதத்தை பாருங்க. அவர் ஆச்சரியமாக நடத்துவார், உங்களை அதிசயமாக நடத்துவார். அல்லேலூயா. இப்போ மோசே கிட்ட போய் சொன்ன உடனே மோசே சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? பயப்படாதிருங்கள். 13ஆம் வசனம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகும் ரட்சிப்பை நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்ற. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் எதை குறி சொல்லலைங்க, வசனத்தை சொல்றேன். சில நேரங்களில் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, பயமாயிருக்கிற சூழ்நிலை, ஏதோ ஒரு உங்களை இனம் புரியாத ஒரு பயம் உங்களை வாட்டினாலும் நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு வெற்றி உண்டு. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, வெற்றி சிறக்க பண்ணி. ஏன் தெரியுங்களா? கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வெற்றி. ஒரு ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம் தெரியுமா? நம் ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகையால் என்ன செய்யுங்க? தைரியமா இருங்கன்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரம் வரதான் செய்யும், வராதுன்னு ஒன்றும் சொல்ல முடியாது. 25 வருஷத்தை ஆண்டவர் சுத்தமாக உங்களுக்கு தராருன்னா அதெல்லாம் நம்பிடாதீங்க. எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு தோல்வி இல்லை. அல்லேலூயா. அப்படி தானே? தோல்வி உங்களுக்கு இல்லை. ஏன் இல்லை? கிறிஸ்துவுக்குள்ள உங்களுக்கு வெற்றின்னு பைபிளில் போட்டிருக்க. வசனம் சொல்லுத. வசனம் பொய்யாயிடுமா? இது ஆவியானவர் எழுதி கொடுத்த வார்த்தையாச்சே, நம்ம எல்லோருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாச்சே. அப்போ மோசே சொல்றார், பயப்படாதிருங்கள். இந்த வருஷம் நீங்கள் பயப்படவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷம் நான் பயப்படவே மாட்டேன். எனக்கு யாராவது ஃபோன் பண்ணி பிரதர் பயமா இருக்கு பிரதர்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், பயப்படா. சர்ச்சையில் வந்தால் மட்டும்தான் தைரியமாக வந்துடுறது. ஆமேன், சோத்திரம், அல்லே லூயான்னு. ஒரு பிசாசை பார்த்தா போதும், ஐயோ 1000 பிசாசு வந்தால் கூட நீங்கள் தைரியமாக நிற்கணும். அல்லே லூயா. ஏன் தெரியுமா? உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்கள், உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இப்போ என்னாச்சு? ஜனங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மோசே சொல்கிறாரு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கையிலேருந்து அதை எடுத்துருவார். அந்த சப்ஜெக்டே போயிடும். உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற, உங்களை அடிக்கடி உங்களை பிரச்சனையாக்கி கொண்டிருக்கிற காரியத்தை உங்கள் வாழ்விலே நீ காணாதபடிக்கு தேவன் செய்து விட்டார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் ஆமேன்னு சொல்லுங்க. சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த வருஷத்தில் உங்களை அமைதியாக இருக்க சொல்றார். நீங்கள் அமைதியாக இருங்க. நீங்கள் பேசாமல் ஜெபம் பண்ணிக்கின்னு ஸ்தோத்திரம் பண்ணிக்கின்னு ஆண்டவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவரிடத்துல தாழ்மையா, அவருக்கு உண்மையா, அவர் என்ன சொல்கிறாரோ அதை மனதார ஒரு சிறு பிள்ளையை போல ஏற்றுக்கிட்டு கீழ்ப்படிஞ்சு இருந்து பாருங்களேன். உங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுந்தால் அது பிதாவின் சித்தம் நினச்சிக்கங்க. அவ்வளோதான். எதிராளியில் விடாது. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ கர்த்தர் மோசேயை சொல்கிறாரு, உன் கோலை ஓங்கி. 16ஆம் வசனம் கவனிங்க. என்ன சொல்கிறாரு? நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. என்னங்க கேட்கா 2ஆ வெட்டி பொழக்கிறதுக்கு? என்னங்க நம்ம கிட்ட சொல்ல என்ன சொல்லுவான்? ஆண்டவர் பார்த்தியாங்க, என்னை பார்த்தா அவருக்கு பைத்தியம் மாதிரி தெரியுது, சமுத்திரத்தை 2ஆ பொழந்துருங்கிறாரு. நானே ஒரு பயந்தாங்கொல்லி,
கரப்பாம்பூச்சை பார்த்தாவே எனக்கு அலர்ஜி. அந்த கரப்பாம்பூச்சி நம்மளை பார்த்தா ஓடுது, அது 2 அடி ஓடுறதுக்குள்ள இவங்க 20 அடி ஓடுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களுக்கு. எங்களை போய் சமுத்திரத்தை பலந்துடு, யோர்தானை நிறுத்திடு, எரிகோவை உடைச்சிடு, இதெல்லாம் எங்கள் பாட்டோடு நிறுத்திக்குவோம். ஆலயத்தில் போய் நாங்கள் சண்டையில் பாடுறோம் பாருங்க, எரிகோ மதிலும், அப்போ தான் எங்களுக்கு ஆவி இறங்கும். முன்னே வந்தாலும் ஆனால் உண்மையான எரிகோவை பார்த்தா நாங்கள் என்ன பண்ணுவோம், டேங்கப்பா என்னம்மா பிரச்சனையாகுது. எரிகோ மதிலுடைய அளவு சொல்கிறாங்க, ரதங்கள் ஓடும் மதில். அவனுங்க ரொம்ப ஐடியாவாக கட்டியிருக்கானுங்க, யாரும் இடிக்க முடியாது. கர்த்தருக்கே தெரியும் இவங்க யாரும் இடிக்க முடியாதுன்னு எரிகோ மதில. அதனால தான் என்ன சொன்னார், மனுஷருடைய ஞானத்தை காட்டிலும் தேவன் ஞானத்தில் சிறந்தவர். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த உலகத்தில் மனுஷன் எதை வேணாலும் தான் அறிவில் செய்யலாங்க, ஆனால் அவனுடைய அறிவை அவர் அறிந்தவர். ஆமேன். அவர் எல்லாம் தெரியும், அவர் அளவில்லாத அனந்த ஞானம் உடையவர் அவர். அதனால் எரிகோ மதில பார்த்த உடனே நம்ம ஆளுங்களை கொண்டு 4 கடப்பாரை கொடுத்து இடிலாம் சொல்லலை, வெடி வச்சு தகரெலாம் சொல்லலை. நீங்கள் பேசாமல் ஒரு 7 நாள் சுற்றி வாங்க, அமைதியாக வாங்க. 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வாங்க. 7ஆவது முறை அல்லேலூயான்னு ஆர்ப்பரிங்க, துதிங்க, அவ்வளோதான். சிம்பிள். நம்மளா இருந்தா 7 நாள் சுத்தணுமா, 7ஆம் நாள் 7 முறை சுத்தணுமா, அப்புறம் 7ஆவது முறை அல்லேலூயான்னு கத்தணுமா? இதெல்லாம் நடக்குமா? பாஸ்டர் கிட்ட கேட்டால் பிரச்சனையை சொன்னால் ஜெபம் பண்ணலாம், கர்த்தர் செய்வார், இதே சொல்லி சொல்லி எங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறார். ஏமாத்தலைங்க, கர்த்தர் செய்வார்னு செய்வார், செய்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எல்லாம் சொல்லுங்க, எங்க நடந்து போவார்கள்? சமுத்திரத்தில். எங்கேயாவது சமுத்திரத்தில் ஒரு ரோடு கிடைக்குமா? நல்லா இருக்கிற ரோட்லேயே போக முடியல நம்மளால. எப்போ குப்புற அடித்து கர்நாடிப்போமோ தெரில. அந்த மாதிரி நம்ம சாலைகள்லாம் பல்ல இழிச்சிட்டு கிடக்குது. ஆனால் அங்கே அவங்களுக்கு சமுத்திரத்தில் எங்கே பள்ளம் எங்கே மேடு எங்கே ஆழன்னு தெரியாத ஒரு சமுத்திரத்தில் இவங்களுக்கு ஒரு அழகான வெட்டாந்தரைய எபிரேயர் 11:29 சொல்லுகிறது, சிவந்த சமுத்திரத்தை ஒரு உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்களாம். ரொம்ப எளிமையாக தாண்டிட்டு போயிட்டாங்க. அப்படிதாங்க ஆண்டு இந்த வருஷத்தோட தாண்டி போக பண்ண போறாரு. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த வருஷத்தில் நீங்கள் அப்படித்தான் நடக்க போறீங்க. ஆனால் அது சிவந்த சமுத்திரம் தான் பாருங்க, 2 பக்கமும் தண்ணீர் குவியலா நிற்குதான். எப்படி நிற்குது? குவியலா நிற்குது. அப்படி எந்த தண்ணியா நிற்குமா? சரித்திர ஆராய்ச்சியாளர்லாம் சொல்றாங்க, அவ்வளவு அந்த தண்ணீரை -டிகிரி ஆக்கி அதை அப்படியே ஒரு மதில் போல நிற்க வச்சுட்டாராம். ஆண்டவர் எவ்வளோ மகத்துவமானவர் இல்லையா? நமக்காக எவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அதே எபிரேயர் 19:29 சொல்லுகிறது, எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். அவங்களுக்கான பாதை கிடையாது, அது உங்களுக்கான பாதை. யாருக்கான பாதை? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற அந்த பிள்ளைகளுடைய பாதை அது. அப்ப நீங்க எப்படி போகணும்? ஆண்டவர்கிட்ட, மோசே கிட்ட, இப்படி நிற்க வச்சிருக்கிறாரு, திடீர்னு விட்டாருன்னா என்ன பண்றது? நான் திடீர்னு இந்த தண்ணி அப்படி என் மேலே வந்துச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் வராது, தைரியமாக நடங்க. கர்த்தர் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. நம் ஆண்டவர் 1000 தலைமுறைகளுக்கும் தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. இப்போ என்ன ஆச்சுன்னா, இவங்க எல்லாம் உள்ள இறங்கிட்டாங்க, செங்கடலுக்குள்ள இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி பார்வோன்னு இறங்குறாரு. அது அவனுக்கான பாதை அல்ல. அவன் இறங்குறான், இவங்க நடுப்பகுதிக்கு வரும்பொழுது அவங்க கரையை விட்டு மேலே ஏறிடுறாங்க. இப்போ மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப உன் கையை நீட்டு சமுத்திரத்தை மூடிவிடு. பாருங்க 26ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும்
அவர்களுடைய குதிரை வீரர்கள் திரும்பும்படி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு. ஆமென். இப்போ ஒரு வெற்றியான ஒரு தலைவன் என்ன பண்றான்? கடலையும் ரெண்டா போலகிறான், ஜனங்களுக்கும் வழிகாட்டுறான், ஜனங்களும் நடக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வெற்றியான ஒருத்தன் பின்னாடி போங்க. ஆமென் சொல்லுங்க. சும்மா சோம்பலும் தூங்கி ஒரு நிர்விசாரமாக இருக்கிறவனை பின்னாடி போகாதீங்க. அந்த ஆவி உங்களை நிரப்பிடும். புரியுதுங்களா நான் சொல்றது? இந்த புது வருஷத்தில் ஒரு தீர்மானம், ஆண்டவரே நம்ம தலைவர் யார்? இயேசு தானே. உங்கள் தலைவர் இயேசு தானே, வேற யாரும் இல்லையே. தைரியமாக சொல்லணும், என்னுடைய தலைவர் இயேசு. எனக்கு அவர் தான் குரு, அவர் தான் பாஸ்டர், அவர் தான் என்னுடைய ஆலோசகர், அவர் தான் எனக்கு எல்லாமே. அவருடைய வழியில் ஒழுங்காக போனோம்னா, அவர் சொல்கிற பாதையில் ஒழுங்காக போனோம்னா உங்களுக்கு செங்கடலால் எந்த பிரச்சனையும் வராது. பாதை உங்களுக்குரியது. பயணத்தை நீங்கள் தொடருங்க. பாதை போட்டவர் அவர். இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பாதை போட்டிருக்கிறார், உலர்ந்த பாதை. ஆமென் சொல்லுங்க. அது என்ன பாதை தெரியுமா? தடைகளை உடைத்து. சொல்லுங்க, தடைகளை உடைத்து. அல்லேலூயா. தடைகளை உடைத்து உங்களுக்கு ஒரு பாதை. சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஏதோ ஒரு 2 பட்டணங்களுக்கு நடுவே ஒரு மலை. அந்த மலை இருந்ததுனால இந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் அந்த பட்டணத்துக்கு போக வேண்டுமானால் பல மணி நேரம் சுற்றி போக வேண்டும். அதை ஒரு மனுஷன் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஏன் இந்த மலையை குடைஞ்சா என்னன்னு சொல்லி அவர் போய் முதல்ல குடைய ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன பண்ணுறீங்க? பாதை போடுறேன். அட பைத்தியக்காரா, இந்த மலையப்பா குடைஞ்சாடா பாதை போட போகிற? ஒரு மனுஷன் செய்யணும்னு போகிறான் பாருங்க, அப்போ தான் உலகம் அப்படி தான் பேசும். உடனே அவன் தொடர்ந்து செய்யவோ எல்லாரும் போய் செய்தாங்க. ஒரு பாதை கிடைத்தது. ஒரு பாதை, பல மணி நேரம் சுற்றி போக வேண்டிய ஒரு விஷயத்தை யோசித்ததுனால ஒரு மனிதன் முன்னே போனான், அவனை எல்லாம் பின்தொடர்ந்து போனாங்க. ஒரு பாதை கிடைத்தது. ஒரு மனுஷனே எப்படின்னா, நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிட்டு ரோட்டில் விட்டு எங்கன்னா ஓடிடுவாரா? கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கன்னா ஒரு மார்க்கெட்டாக பார்த்து விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுவாரா? சொல்லுங்க, எஸ், ஆகவே மாட்டார். உங்களை கையை பிடிச்சி கூட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்த சேர்க்கிற வரை உங்களை கைவிட மாட்டார். ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் உங்க கூட இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? எகிப்திலே பிரேத குழி இல்லை என்றா எங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்தீர். அங்கேயே வேலை செய்து எப்படியாவது அற வைத்து கஞ்சாவது. அவர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு வந்து உங்களை நல்லா ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு சொன்ன ஆண்டவரை விட்டுட்டு அறவயிறு கஞ்சாவது எங்களுக்கு உலகத்தில் கிடைச்சா போதும். இந்த அறவயிறு கஞ்செல்லாம் பேசாதீங்க. கர்த்தர் உங்களை நல்லா போஷிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அறவயிறு கஞ்சாவது இருந்தால் போதும் பிரதர், வாழ்ந்துருவோம் பிரதர், அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்க. என் பசி அவருக்கு தெரியும், என் தாகம் அவருக்கு தெரியும், என் களைப்பு அவருக்கு தெரியும், என் சோர்வு அவருக்கு தெரியும், என் கவலை அவருக்கு தெரியும், என் வேதனை அவருக்கு தெரியும், என் வலி அவருக்கு தெரியும், என் பாடுகள் அவருக்கு தெரியும், என் பாதைகள் எவ்வளோ கஷ்டம் அவருக்கு தெரியும். அவரை நான் சார்ந்து கொண்டால் எல்லாவற்றின் மத்தியிலேயும் என்னை சிறப்பாய் நடத்துவார். அதைத்தான் பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஜனங்கள் எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. 14ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில், இவ்விதமாய் இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக, 29ஆம் வசனம், வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலமர்களும் மதிலாய் நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிறது இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் விசுவாசத்தோடு நடக்கணும். நீங்கள் வேற எந்த இடத்துல கூட விசுவாசத்தை விட்டுறக்கூடாது.
இப்போ விசுவாசத்தை துவைக்காச்சு. ஆமென். உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க இந்த நியூ இயர் ஆராதனையில். எதுக்கு நியூ இயர் சர்வீஸ்க்கு வரோம்? சும்மா நாங்களும் போயிட்டு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூ இயர் கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். அதுக்கு இல்லை. இந்த வருஷத்தில் எங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, எங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க போகிறாரு, எங்களுக்கு என்ன எங்களோட பேச போகிறாரு, இந்த வருஷத்தில் நாங்களுக்கு என்ன அவரிடத்துல கற்றுக்கொள்ளணும், அந்த காரியங்கள் அவருக்கு நன்றி சொல்லி அவரை துதிச்சு அவர் செய்த மகத்துவமான நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு புதிய கிருபையோடு புறப்படுறோம். புதிய கிருபை சொல்லுங்க, புதிய கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க, புதிய கிருபை. சங்கீதம் 20:7-8 சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும். ஆமாம், அவங்க 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 மேன்மை அது. ஆனால் உங்கள் மேன்மை அது இல்லை. சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு நல்லா தெளிவாக இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன பாஸ்டர் மைக்கை பிடிச்சி நீங்கள் பேசுகிறீங்க, கேட்குற எங்களுக்கு தானே சொக்குது. சொக்கா அப்படின்னு சொக்கிடக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? என்னங்க, தூக்கத்துக்கு ஒரு பேர் என்னது? சொக்கா. ராத்திரியில் சாதாரணமாக தூக்கம் வராது. நான் ஒன்றும் ஒரு உண்மையை சொல்கிறேன். இப்போ மணி என்ன? 2. யாரெல்லாம் உண்மையை உங்கள் வீட்டில் தூங்கியிருப்பீங்க? சில பேர் வாட்ஸ்அப்பை பார்த்தா 2:15 ஆன்லைனில் வந்திருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. வாட்ஸ்அப்பில் 2:15 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இவன்? நம்மளாம் 10:30 மணிக்கு ஃபோனை சீன் தூக்கி போட்டோம்னா காலையில் எடுக்கிறதுக்கே நேரம் இல்லை. 2:15 ஆன்லைனில் கண்ணே திறக்க முடியாத நேரத்தில் எப்படிடா ஃபோனை பார்க்குறீங்க நீங்கள்? டாக்டருங்க எச்சரிக்கிறாங்க, ராத்திரியெல்லாம் ஃபோனை பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுடைய சரீரத்தின் விளக்காக இருக்கிற கண்கள் கெட்டு போகும். கிடைக்காத அற்புதமான ஒரு சரீர அவயம் இது. இதை பாழாக்கக்கூடாது. அதனால் ஃபோன் பாருங்கள், தப்பு இல்லை. ஆனால் அதை கண்ட நேரத்திலாம் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? சர்ச்சில் வந்தால் மட்டும்தான் பே கண்ணு மயங்குது. பிரசங்க நேரத்தில் இன்னும் ஓவராக மயங்குது. நான் என்னங்க பண்ணுறது? பாஸ்டர் அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறாரு. ஒரு பாஸ்டர் யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அவர் புதுசாக ஒரு சபையில் போய் பாஸ்டராக பொறுப்பு எடுத்து பிரசங்கம் பண்ண எல்லாம் தூங்குறாங்களாம். 1 வாரம் பண்ணுறாரா, 2 வாரம் பண்ணுறாரா, தூங்கினே இருக்கிறாங்களா. இவருக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு நாள் அந்த பிரசங்கத்தை அவர் ரெக்கார்டு பண்ணி கொண்டு போய் போட்டு பார்த்தா அவரே தூங்கிட்டார். அடாடாடாடா, விஷயம் வேற எங்கே இல்லை, நம்ம கிட்ட தான் பிரச்சனை. இவரே தூங்கிட்டாரு. எப்படி இருக்கிறது அப்புறம்? அதனால் பாஸ்டர் வேற 1ஆம் தேதிமா கூட்டின்னு வந்து எங்களை உட்கார வச்சுக்கணும். கர்த்தர் உங்களை நடத்துகிற விதத்தை அறிந்து, ஆமென், ஒரு வெற்றி நடை போடணும். பாட்டு இருக்குல்ல, என்ன பாட்டு பாடுறோம்? தேடுவோம் நாம் வீரநடை நடந்திடுவோம். எப்படி நடப்பீங்க? எப்படி நடக்கணும் வீரநடைனா? அப்படியே ஒரு காலை எடுத்து அப்பா வெற்றி நடை. வெற்றி நடை வீர நடை எப்படி இருக்கணும்? இதே சினிமா தேட்டருக்கு ஒரு காலத்தை நம்ம கால் ஓடினதை பார்க்கணுமே. 2:30 மணி ஷோ, மணி 2:20 ஆச்சு, ஓடு டிக்கெட் இருந்தா பார் கவுண்டரில். நான்லாம் 7வது படிக்கும் போதே கவுண்டருக்குள்ளே போய் டிக்கெட் எடுத்தாள். இப்படி தலை மேலே ஏறின்னு போவாங்க. நம்மளாம் இவ்வளோ தானே 7வது படிக்கும் போது இப்படி தான் இருப்போம். ஒரு வாட்டி ஒரு தேட்டரில் போய் மாட்டிக்கிட்டேன், எனக்கு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டேன். அது என்னமோ அன்னைக்கு பார்த்து கூட்டம். உண்மையிலே அன்னைக்கு செத்து போக வேண்டியால் பொழைச்சி வந்தேன். ஒருத்தர் 2 பேர் தலையை மிச்சா பரவாயில்ல, 150 பேர் மேலே மிரிச்சிட்டு போனான் நம்மளை. உண்மையை சொல்கிறேன். ஸ்கூலை கட் அடிச்சு சினிமா பார்க்க போனேன் 7வது படிக்கும் போது. அப்போல்லாம் நமக்கு தெரியல. சில நேரங்களில் நம்ம பழைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு இல்லை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இது வேற. அது நம்மளா போய் தலையை கொடுத்து தலையை நசுக்கிக்கிறது. இங்கே எவ்வளோ பேர் ஏறி போனாலும் தாங்கும் பலன் தர்றாரு. ஆமென். தண்ணீர் பெருவெள்ளம் போல வருது. தீ
நம்மளை எரிக்கிறது போல வருது. ஆனால் எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ணல. மனுஷர் நம்ம மேலே ஏறி போனால் நமக்கு காயம் ஏற்படலை, தீயாலும் தண்ணீர் நஷ்டம் ஏற்படலை. ஆனால் கர்த்தர் நம்ம கண்களை திறந்த பொழுது ஒரு செழிப்பான இடத்திலே நாம் கொண்டு வந்து விடப்படுகிறோம். ஆமென். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அதோட முடிக்கலை. அவர்கள் யார்? அவர்கள்லாம் யார்? அங்கே யார் தெரியுமா? எங்கள் பலன் தெரியுமா? அப்படிலாம் சொல்லுகிற கூட்டங்கள் நிலம் என்ன தெரியுமா? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். உங்களை இந்த வருஷத்தில் அப்படி எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்படி தைரியமாக நிற்கணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாருங்க, என் வாழ்க்கையில் நடக்குங்க. அது நடக்காதுன்னு 1000 பேர் உங்கள் முன்னாடி சொன்னால் கூட நீங்கள் ஒரு ஆள் சொல்லணும், உங்கள் 1000 பேரை விட என் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. உங்கள் 1000 பேர் வார்த்தை விட என் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. பிரதர் 1000 பேர் சொல்லிட்டாங்க பிரதர், எப்படி பிரதர்ன்னு கூடாது. அந்த 1000 பேரை விட என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் மேலானது. அல்லேலூயா. அப்படி நான் விசுவாசிக்கிறேங்க. கர்த்தர் செய்வாருங்க, என் நன்மை செய்வாருங்க, கிருபை செய்வாருங்க, என் நடத்துவாருங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ, ஆமாம், குதிரை இருக்கிறதுனால வெற்றி இல்லை, ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாம் சொல்லுங்க, ஜெயமோ. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஜெயம் எப்படி வந்துச்சு? சிம்பிள். பார்வோன் நம்மளை மறுபடியும் ஒன்று கொன்று போடுவான், எல்லாம் கொண்டு போய் மறுபடியும் அடிமையாக்குவான், அப்படி தான் நினச்சாங்க. ஆனால் தேவன் விடுவாரா? மறுபடியும் உங்களை பிசாசுக்கு அடிமையாக விடுவாரா? மறுபடியும் மனுஷருக்கு அடிமையாக விடுவாரா? மறுபடியும் இந்த உலகத்துக்கு அடிமையாக விடுவாரா? விடவே மாட்டார். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரிந்து நடத்துவார். நீங்கள் இந்த வருஷத்தில் அவரை ஃபாலோ பண்ணுங்க, இயேசுவை பின்பற்றுங்க, இயேசு சொல்கிறத செய்யுங்க, செஞ்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாக இருக்குதான்னு பாருங்க, வெற்றியாக நடக்கும்ன்ற. அல்லேலூயா. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் சுய சித்தத்தின்படி ஏதாவது பண்ணிவிட்டு அதில் எதனா அடிக்கடி வாங்கின்னு வந்து ஆண்டவர் ஏதோ செஞ்சிட்டார் பொழுதுன்னு அவர் மேலே பழிய போட்டுறாதீங்க. ஆண்டவர் எப்பொழுதும் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உங்களை நடத்துவார். ஆமென் சொல்லுங்க. 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நம்முடைய விசுவாசமே. நல்லா முகத்தை பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் முகம் தெரியுதா? பக்கத்தில் இருக்கிற முகம் தெரியுதா? ஒன்றும் தெரியலங்க, கண்ணு தூக்கத்தில் ஒன்றும் பக்கத்தில். ஆமாம், நம்முடைய விசுவாசமே. சொல்லுங்க, நம்முடைய விசுவாசமே உலகத்தையே ஜெயிக்கணுன்ட்டாரு. அப்படி சொல்லிட்டாரு, அப்புறம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? என்னங்க பின்னாடி புரியுதா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கிறார் உங்கள் கூட. இதை விட ஒரு தைரியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. என்னங்க என்ன சொல்கிறீங்க? ஆண்டவர் இருக்கிற அந்த தைரியத்தில் உலகத்தில் என்ன இருக்குது நம்மளுக்கு? பல இடங்கள் இந்த மாதிரி சவாலெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆண்டவர் இருக்கிறாருங்க, பார்த்துக்குவாருங்க. அதே மாதிரி பார்த்துக்கிட்டாரு அவர். நம்மளெல்லாம் ஒன்றும் டச் பண்ண விடலை. அவர் எல்லாம் அவரே நமக்காக எப்படி இஸ்ரவேல் மக்கள் யுத்தம் பண்ணார் பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லை, பார்வோனை கொண்டு வந்து நடுக்கடலில் வச்சு அப்படியே மூடிட்டார். அவ்வளோதான். ஆண்டவர் உனக்கு விரோதமான விஷயங்களை, உனக்கு பிரச்சனையான விஷயம் அப்படியே மூடிடுவார், உன்னை ஒன்றும் சேதப்படுத்தார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. 2வது, ஆலோசனை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த வருஷத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை ஆலோசனைகள் அவர் தருவார். த ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். ஆண்டவர் வந்து அவர் சொல்லிட்டார்னா அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்குங்க. சங்கீதம் 32:8 வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வசனம் இருக்கு. சங்கீதம் 32:8 வாசிங்க. 32:8. சீக்கிரம் இன்னும் எடுக்கிறீங்க. நான் உனக்கு போதித்து. யார் நடக்க வேண்டிய வழிய? யார் நடக்க வேண்டிய வழி? நீன்னு போட்டிருந்தா நீங்கள் அங்கே நான் போட்டுக்குங்க. நான் நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார். பார்த்தீங்களா எவ்வளோ ஆண்டவருக்கு நம்ம மேலே கரிசனை இல்லைங்க? உன்மேல் கண்ணையே வைக்கிறாரு. எத்தனை பேர் புரியுது? நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க?
யாரையாவது ஏதாவது கேட்கலாமா? யாராவது நல்ல பாருங்கள் சார், இந்த ரேகை எல்லாம் ரொம்ப தாறுமாறாக இருக்குது. ஐயோ, இது 1ஆம் நம்பர் தரித்திர முடிச்ச ரேகையாச்சே. இது இந்த கோடு வர கீழே வந்துச்சு பார்த்தீங்களா, கையில் காசே நிற்காது. இப்படியெல்லாம் சொல்லி நம்மளை ஒன்றுத்துக்கு உதவதாக்கிடுவாங்க. ஒரு கிளியும் எலியும் சொல்கிறதெல்லாம் நம்புறதை விட கர்த்தர் சொல்கிறத நம்புங்க. அல்லேலூயா. அந்த பக்கம்லாம் போகாதீங்க. அது பாவம், கிளியும் எலியும். அது ஒன்றும் நம்ம வாழ்க்கை தீர்மானிக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உண்மையில் என் கண்ணை வைத்து இந்த வருஷத்தில், இந்த வருஷம் இப்போ துவைக்கிட்டீங்கல்ல, முடிகிற வர கர்த்தர் கண்கள் உங்கள் மேலே இருக்கும். உங்களுக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டே இருப்பார், உங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் அவரை கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, நான் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எப்படி போகணும், என்ன பேசணும், இன்றைக்கி நான் என்ன செய்யணும், எனக்கு சொல்லி கொடுங்க, உங்கள் ஆலோசனை எனக்கு தாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படி கேட்டு பாருங்க, இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆலோசனை கேட்கறது கூட உலகத்தில் இப்போ காசு வாங்குறாங்க, தெரியல. ஒரு சாமியார் கதை படித்தேன், பேரெலாம் வேணாம். அந்த சாமியார்கிட்ட போயிட்டு நீங்கள் ஆலோசனை கேட்கணும்னா 3.5 லட்ச ரூபா கட்டணும். எவ்வளோங்க? பொய் சொல்லலை, வேணா எங்கிட்ட தனியாக கேளுங்க, அந்த சாமியார் பேர் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். இப்போ அவர் இந்தியாவில் இல்லை, அவர் வெளிநாட்டுக்கு ஓடிட்டார். என்ன, அவர் தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த பயிற்சி என்ன தெரியுமா? பணக்காரர்களாய் தேடு, ஐயாவிடம் வந்து ஆலோசனை பெற வேண்டுமானால் எவ்வளோ கட்டணும்? 3.5 லட்சம் அமௌண்ட்டு. அப்படி கட்டி அந்த மாதிரி போய் ஆலோசனை கேட்டு ஒன்றுத்துக்கு உதவாமல் தான் போயிட்டானுங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, எந்த பணமும் கேட்கல, உங்கள்கிட்ட எந்த டாக்ஸும் போடலை. நாங்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து. எவ்வளோ ஒரு கிருபை பாருங்க. நம்ம தவிக்கிற நேரத்தில், என்ன செய்வோன்னு புரியாத நேரத்தில், எப்படி இங்கே எதிர்காலம் வாழ போகிறேன்னு தெரியலங்க, எப்படியோ போயிட்டுருக்குங்க என் வாழ்க்கை பயணம், ஏதோ வேலை செய்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. இல்லைங்க, கர்த்தரிடத்தில் போங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? எதிர்காலத்தை அறிந்தவர் நீர். எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியுமா? உங்கள் எதிர்காலத்தை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷரால் சொல்ல முடியாது, மனுஷரால் சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். அல்லேலூயா. அதே சங்கீதம் 16:7-8 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தர்ன்றான் சங்கீதக்காரன். என்னதுங்க? உங்களுக்கு அவர் எப்படிப்பட்ட கர்த்தராக இருக்கிறாரு? இந்த வருஷம் நீங்கள் எந்த குழப்பத்தில் போகாதபடிக்கு உங்களை தெளிவான சிந்தையில் நடத்துவார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்தீரியங்களை என்னை உணர்த்தும். பார்த்தீங்களா, என்ன அருமையான அனுபவம் பாருங்க. அடுத்த வசனம் சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எதற்கு? எனக்கு அவர் இருந்தால் தான் நான் கொஞ்சம் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருக்கணும்னா அவர் என் பக்கத்தில் இருக்கணும். நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னா அவர் விட்டு எங்கேயா தூரம் போயிடணும். இந்த வருஷத்தில் அவர் கூடவே இருங்க. அவர் உங்கள் வலது வருஷத்திலே இருக்கட்டும். ஆமென். நீங்கள் போய் அவர் பக்கத்தில் நின்றுக்கணும். நீங்கள் போய் அவர் பக்கத்தில் நின்றுட்டீங்கன்னா அவர் விலக மாட்டார். அவர் நல்லவர். நம்ம தான் அடிக்கடி விலகி ஓடிடுவோம். ஓடாதபடிக்கு இந்த சங்கீதக்காரனை போல சொல்லணும், கர்த்தரை எல்லாம் சொல்லணும், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ ஆலோசனை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தார்னா நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் உறுதியாக இருப்பீங்க, சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் கவலை இல்லை. சின்ன சின்ன நஷ்டத்துக்கெல்லாம் இன்றைக்கி உலகத்தில் உயிரை மாச்சிக்கிறாங்க. வியாபாரத்தில் நஷ்டமாக உடனே இவரும் செத்துடுறாராம், இவர் பொண்டாட்டியும் கொண்டுடுறாராம், பிள்ளைங்களையும் கொண்டுடுறாராம். நல்ல சிந்தாந்தமாக இருக்கியா இது உலகத்தில்? சரி, நீ தான் செத்துப்போ, உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை ஏன் சாவடிக்கிற? உனக்கு தான் ஒரு தேவன் மேலே நம்பிக்கையும் கிடையாது, உனக்கு விசுவாசமும் கிடையாது, நீ பிசாசை போய் தேடிட்டு ஓடின. ஆனால் இவர் அப்படி இல்லை, ஆலோசனை கூப்பிட்டு கொடுக்குறாரு, வா, ஏன் பயப்படுற,
ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற, ஏன் கவலையாக இருக்கிற, ஏன் சோர்வாக இருக்கிற, வா என்கிட்ட. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இப்படி யாராவது உலகத்தில் கூப்பிட்டாங்களா? நாங்கள் அந்த ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்க போனால், இதை ஏங்க கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு 50-100 கொடுங்கங்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய வசனம், எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறோம். உலகம் எது மேலே கண்ணோக்கமாக இருக்குது பாருங்க. இதை வச்சுக்கு நான் என்னத்தான் பண்ணுறது, ஒரு 50-100 கொடுத்தீங்கன்னா அது ஏதோ ஒரு வேலை, ஒரு 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 வேலை செலவுக்கு போயிடும் அது. ஆனால் வாழ்நாளெல்லாம் உனக்கு தேவை தான், கடவுளுடைய காரியம் இருக்குல்ல, தெரியல உலகத்துக்கு. ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க. ஆண்டவரை உறுதியாக உங்கள் வாழ்க்கையில் பிடிச்சிக்குங்க. அப்பா, நீங்கள் தான் என் ஆலோசனை கர்த்தர். சங்கீதம் 139:17 சொல்கிறான் சங்கீதக்காரன். 139 சங்கீதம் 17 வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள், அதில் ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம், எனக்கு. என்னதுங்க? அவன் பொதுவாக சொல்லலை, எனக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு. எத்தனை அருமையானவைகள் சொல்லுங்க, எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் அப்படின்னா என்னன்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறாரா. அவர் எதையும் அளவாக வைக்கல. உனக்கு எவ்வளோ ஆலோசனைகள் நான் சொல்கிறேன். நாங்கள்லாம் ஆலோசனை மையம் வச்சுட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டுருவோம். எங்களிடத்தில் வந்து எங்கள் ஆலோசனை கேட்டால் நீங்கள் ஒரு தொகை எங்களுக்கு தர வேண்டும். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அவர் ஆலோசனைக்கெலாம் நீங்கள் பே பண்ணவே முடியாது. அவ்வளோ பெரிய மேன்மையான ஆலோசனை. நீங்கள் அவர் காசு கொடுத்தெல்லாம் நம்ம ஆண்டவர் விலைக்கு வாங்கவே முடியாது. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மனுஷனாக கூட இருக்கட்டும், நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து பணத்தை வச்சியோ பொருளை வச்சியோ அவர் என்ன செய்ய முடியாது, யாரும் விலைக்கு வாங்கவே முடியாது. ஏன்னா அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். மனுஷனுடைய காலுக்கு கீழே தான் என்ன வச்சாராம், செப்பு, பொண்ணு, வெள்ளி, இரும்பு, அலுமினியம், நம்ம பூமிக்குள்ள தான் எல்லாம் கிடக்கு. சொல்லி அனுப்புகிறார் மோசேயின் மூலமா, நீங்கள் போங்க, உங்கள் காலுக்கிடையே எல்லாம் வச்சிருக்கிறேன். அப்போலாம் புரியல. இந்த படித்த விஞ்ஞானிகள்லாம் பார்த்தாங்க, என்னமோ காலுக்கீழே வச்சிருக்கிறேன், காலுக்கீழே வச்சிருக்கிறேன் தோன்றான். பொண்ணு கிடைக்குது, வெள்ளி கிடைக்குது, வைரம் கிடைக்குது. அவர் சொல்லலைன்னா இந்த மாங்காய் மடைகளுக்கு ஒன்றும் தெரியாது. அவர் பைபிளை சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, இவனுங்க போய் சந்திரனில் தண்ணி இருக்குதா, நிலாவில் தண்ணி, இங்கே முதல்ல தண்ணி கொடுங்கயா குடிக்க, இங்கே இருக்கிற தண்ணியையே ஒழுங்காக வைக்காமல் கடலில் விட்டுறீங்க. இங்கே இருக்கிற ஒரு மழை பெய்கிற தண்ணியை ஒழுங்காக அவங்களால தேக்கி வைக்க முடியுதா? சந்திரனில் தண்ணி இருக்கிறதான்றது இப்போ தேவையா? கடவுள் நம்மளை இவ்வளோ பூமியை ஆசீர்வதிச்சு இதுக்கு இவ்வளோ நீரை கொடுத்து விளைவு ஆகாரத்தை கொடுத்து இந்த மக்கள் நல்லா இருக்கணும், ஜனங்கள் என்னால் படைக்கப்பட்ட ஜனங்கள் நல்லா இருக்கணும்னு அவர் நல்ல இடத்துல செஞ்சால் இதெல்லாம் பாழாக்கி விட்டுட்டாங்க. எங்கேயோ இருக்கிற செவ்வாயில் போய் அது வேறு ஏதோ போகிறதுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். திரும்பி வர முடியாதான், போகிற ரெடியாக இருக்காங்களாம், திரும்பி வரலோட பரவாயில்லையா. இப்படியும் பைத்தியங்க உலகத்தில் நிறைய தெரியுது. நம்மெல்லாம் நல்ல எதிர்காலத்தை தேடி ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுங்க. இதில் ஏன் சொல்ல வரேன்னா, இதெல்லாம் நான் ஒன்றுத்துக்கும் உதவாத பண்ணுற ஆலோசனைகள், நம்மளை ஒன்றுத்துக்கு இல்லாமாக்கிறோம். ஆண்டவர் ஆலோசனை கேளுங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும், நான் ஒரு சில காரியத்தில் ரொம்ப புரியாமல் இருக்கிறேன்ப்பா, தெரியல, பேச தெரியல, யோசிக்க தெரியல, செயல்பட தெரியல, கொஞ்சம் எனக்கு ஆலோசனை தாங்க. அவன் சொல்கிறான் பாருங்க, உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவர்கள். என் இக்கட்டு நேரத்தில், என் கண்ணீர் நேரத்தில், எனக்கு தேவையான நேரத்தில் எனக்கு என்னெல்லாம் தெளிவாக சொல்லி என்னை புரிய வச்சார் ஆண்டவர். அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காக ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறது. அன்றைக்கி தான் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு மாங்குன்னு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. மற்ற நாளெல்லாம் மாங்குன்னு தூங்குறது. சண்டே ஒரு நாள் மட்டும்தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறது. நானும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அன்றைக்கி தான் இருக்கிற துணியெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டு குமிச்சு வச்சுக்கிறது. அதெல்லாம் முன்னாடியே செய்துட்டு, ஏன்னா நான் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்க போகணும். சரி, சபையில் மட்டும்தான் இல்லை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுவார். அதுக்கு தான் ஒழுங்காக வேதத்தை தியானிங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 25:1 தீர்க்கதரிசி ஏசாயா சொல்கிறாரு, கர்த்தாவே நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தி, உமது பூர்வ ஆலோசனைகள்
சத்தியமும் உறுதியுமானவைகள். என்னதுங்க? ஆண்டோடைய சத்தியம் எப்படிங்க இருக்குது? கொஞ்சம் கவனிங்க, பின்னாடி பிரதர்ஸ்லாம் கவனிங்க. உறுதி, அதில் கலப்படம் கிடையாது, அதில் மாய்மாலம் கிடையாது, உறுதியானது, நம்பலாம் நீங்கள். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். அப்போ இந்த வருஷத்தில் உங்களை கர்த்தர் ஆலோசனையாக நடத்துவார். அந்த ஆலோசனை கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். எது தெரியலனா கூட அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட முதல்ல கேளுங்க. நான் எப்பவுமே சொல்கிறேன், பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? உங்கள் பிரச்சனையை முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர்கிட்ட போய் எவ்வளோ வேணாலும் அழுது, அவர்கிட்ட எவ்வளோ வேணாலும் அங்கலாயிங்க, தப்பே கிடையாது. தயவுசெய்து மனுஷர்கிட்ட போய் அழுவதையோ அங்கலாய்ப்பதையோ நிறுத்துங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை மாதிரி அவங்களும் எங்கேயோ தனியாரில் அழுதுட்டு தான் வந்திருக்கிறாங்க. நீயாவது என் முன்னாடி வெளிப்படி அழுவுற, நான் ரூம் போட்டு அழுதேன். ஆனால் கௌரவமாக சொல்லுவான், சரி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். கடலில் கப்பலில் தள்ளுற வேலை இருக்குது, வரியா? அதான் வாங்கி கொடுப்பான். என்ன வேலை? கப்பலில் கடலில் தள்ளணும், இறங்கி. அப்படி தான் உலகம் மூழ்கடிச்சிடும். பேதுரு படகை விட்டு இறங்கி நடந்தான்னு போட்டிருக்கு, ஆனால் கொஞ்ச நேரத்தில் மூழ்கினான்னு இருக்கு. நடுவில் என்ன நடந்துச்சு பேதுருக்கு? அவர் காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்துட்டார், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் இந்த வருஷத்தில் கர்த்தர் சொல்கிற, முதல்ல பயப்படாதீங்க. வியாதி கண்டு பயப்படாதீங்க, குறைவை கண்டு பயப்பட, கடனை கண்டு பயப்படாதீங்க. என்ன வேணா இருக்கட்டும், இப்போ ஆண்டவர் கருத்தை பிடிச்சிட்டிங்க, தொடர்ந்து நடங்க. ஜனவரி 1ஆம் தேதி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், 2ஆம் தேதி எப்படியோ. 1ஆம் தேதி நினச்சிக்க பார்த்தீங்களா? அதே 2ஆம் தேதி நினைங்க. 2ஆம் தேதி நினைக்கிறீங்க பாருங்க, அதே 3ஆம் தேதி நினைங்க. இப்படியே இந்த வருஷத்தில் இருக்கிற 12 மாதங்களையும் இருக்கிற எல்லா நாட்களும் இப்படியே விசுவாசத்தை நடங்க. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமாம், நம்ம லைஃபே ஃபெய்த் லைஃபு, நம்ம வாழ்க்கையே ஃபெய்த்தாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், விசுவாசத்தில் நீங்கள்லாம் அந்த காரியங்களை நிறைவேற்றி காட்டணும். ஏசு எதுவும் கையில் மையெல்லாம் தடவி வேலை செய்யலை, விசுவாசத்தினாலே சொன்னார், நடக்குது. எழுந்துருன்னா எழுந்திருக்கிறான், வெளியே வானா வர்றான், நடனா நடக்கிறான், திறக்கப்படுவதாகன்றார், திறக்கப்படுது. எதுவும் கையில் மையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆண்டவர் பண்ணல. அவர் ஒன்றும் மந்திரவாதி இல்லை, அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. அதனால் அவருடைய ஆலோசனைகள் எப்படி இருக்குது? சத்தியமும் உறுதியுமானவைகள். நீதிமொழிகள் 1:33 எனக்கு செவி கொடுக்கிறவன், அதாவது என் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன் ஆபத்திற்கு பயப்படாமல் எப்படி இருப்பானா? அமைதியாக இருப்பான். அவன் இருதயம் எப்படி இருக்கும்? பதற்றமே இல்லாமல் இருக்கும். ஆபத்து இருக்கும், என்னையா இவ்வளோ பெரிய பிரச்சனையில் அமைதியாக இருக்கிற? ஒன்றும் இல்லை, நான் கர்த்தருக்கு செவி கொடுக்குறேன், அவர் ஆலோசனைக்கு செவி கொடுக்குறேன். அதனால் அவருக்கு எனக்கு என்ன செய்வார்னு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. 3வது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, உங்களோடு இருக்கிறாரா? ஜெயம் கொடுக்கும் தேவன் உங்களோடு இருக்கிறாரா? இந்த வருஷம் அதை மனசில் சொல்லி சொல்லி சொல்லி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர், நீங்கள் இருக்கிறீங்கப்பா, நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை கனம் பண்ணுங்க. அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 46:11 சொல்லுகிறது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எப்படிங்க? ஆமாம், அவரை மாதிரி ஒரு சிறந்த பாதுகாப்பு உலகத்தில் யாருமே கிடையாது. அவரை மாதிரி சிறந்த ஒரு அரவணைப்பு உலகத்தில் யாருமே கிடையாது. அவரோடு கூட நம்ம இணைந்து நடந்தால் அவர் உங்களுக்கு எப்பொழுதும், அவருக்கு இந்த பேர் எப்படி வருது பாருங்க, சேனைகளின் கர்த்தர். என்னங்க? சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய சேனைகளுக்கு அதிபதியாக இருக்கிறார் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு கர்த்தர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் இந்த புள்ள பூச்சிங்களுக்கு தெல்லு பூச்சிங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாது.
உலகத்தின் பயமுறுத்தலாம் பயப்படக்கூடாது, பிசாசின் பயமுறுத்தலாம் பயப்படக்கூடாது. நீங்கள் சொல்லணும், சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். வேலை ஸ்தலத்தில் உங்களை பயமுறுத்துவாங்க, பார் உன்னை வேலை எடுத்து தூக்கிடுறேன். நீங்கள் சொல்லுங்கள், முதல்ல தூக்கு சார், வேணா சார், ப்ளீஸ் சார், மன்னிச்சிருங்க சார், ஏதோ ஒரு லெட்டரை தட்டுமா சார். அது நம்ம தப்பு பண்ணால் செய்கிறது தப்பு இல்லை, தப்பே பண்ணாத நம்மளை ஏதாவது, புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ தானியேலெல்லாம் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் பாபிலோனில். அவருக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க ராஜா காலத்தில். அந்த வேலையில குறை கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா இந்த தேவ பக்தி உள்ளவர்கள் யாவரும் துன்பப்படுவார்கள்னு பைபிளில் இருக்குது. நம்மளை நோண்டுறதுக்குன்னே சில கூட்டங்கள் இருக்கும் நம்ம வேலை ஸ்தலத்தில். குறிப்பாக நம்மளே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பாட்டு நம்ம வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். நம்ம வேலை உண்டு, நம்ம உண்டு, நம்ம ஸ்தோத்திரம் ஜெபம் ஆமேன். அதில் லஞ்சு டைமில் கூட ஒரு ஜெபம் பண்ணின்னு இருப்பீங்க. சார் பாருங்கள் சார், சாப்பாடு டைம் கொஞ்சம் குறைங்க சார், அதுக்கு அரை மணி நேரம் சாப்பாட்டில் 10 நிமிஷம் சாப்பிட்டு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுக்குது. நீங்கள் அந்த அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணுறது பிசாசுக்கு எரிச்சலாக இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? அதனால் நீங்கள் என்ன செய்யணும், சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரு, அவர் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாரு. அதே 46ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களை பார்க்கும்போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில். இப்போ ஏன் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்னா, உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள், ஆபத்துக்கள், பலவீனங்கள், உங்களை நஷ்டப்படுத்தக்கூடிய காரியங்கள் மத்தியிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்காக தான் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்கிறார் சங்கீதக்காரன், பூமி நிலை மாறினாலும், எல்லாம் சொல்லுங்க என்னதுங்க, நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கிறோமான்னு எனக்கு தெரியல, படித்தாலும் நம்ம இதெல்லாம் பற்றி யோசிக்கிறோமான்னு தெரியல. நம்ம அடிக்கடி சொல்கிற சில காரியம் என்னென்னா, இதோ சாத்தான் வந்து விட்டான், சீக்கிரமாய் எல்லாம் ஓடுவோம், பயந்து ஓடுவோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதையெல்லாம் சொன்னாங்க, நீங்களாம் கேட்டுவீங்கன்னு தெரியல. ஒரு குழந்தை பிறந்துச்சான், பிறந்த உடனே பேசுதான். இதை வேற எடுத்துக்கிட்டு எல்லாரும், ஐயோ உலகம் அழிய போகுது பிரதர், ஒரு குழந்தை பேசுதான். சரி, அந்த குழந்தை ஏதோ வாய் இருக்க பேசியிருக்கோம், மே அப்படின்னு கத்தியிருக்கோம், விடுங்களேன். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ பிறந்த குழந்தை அழுவெல்லாம் காலை தூக்கி டாக்டர் ஆட்டுறாரு, அழு அழு அழுங்கிறார். அது கத்துற அப்புறம் தான் விட்றாரு. அதை அழலைன்னா பிரச்சனை. ஒரு முறை நான் டிவியில் பார்த்தேன், ஒரு குழந்தை பேசிச்சின்னு சொன்னாங்க. என்ன பேசிச்சின்னு பார்த்தா அது பேசவே இல்லை. இவனுங்களா ஒரு எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது குழந்தை இயல்பாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை பேசுது, அவ்வளோதான். அதுக்கு பேச வேண்டிய ஒரு வயசு வந்தால் பேசும். அதனால் இதெல்லாம் கண்டு உடனே உலகம் அழிய போதும், ஐயோ என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், சொத்தை கித்த விற்று ஏதாவது நல்லா சந்தோஷமாக இருக்கலாமா? எங்கே பிரதர் இருக்குது விற்கிறதுக்கு? இருக்கிறதே போயினுக்குது. ஏன்னா வச்சதே எங்களால் இன்னும் எடுக்க முடியல, எல்லாம் பேங்க்காரங்க கையில் இருக்குது. கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டில் இருந்தால் திருடம் பயம், பேங்க்கில் இருந்தால் பாத்திரமா இருக்க போகுது. என்ன பிரச்சனை? நான் ஆரம்ப காலத்தில் என் ஒய்ஃப்ட்ட சொல்லுவேன், நீ வீட்டில் வைக்காத, திருடம் வந்துடுவான், கூட நான் பேங்க்கில் வைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கூட நம்ம பேங்க்கில் பத்திரமா இருக்கும், அப்புறம் இதுக்கெல்லாம் அப்படி வாங்கிட்டு போய் நிறைய பேங்க்கில் வச்சு பத்திரமா வச்சுருக்கிறேன். இப்போ எதுனா இருக்குதா? இருக்குது, கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், நிறைய இருக்கும்பொழுது பாஸ்டர் கிட்ட நினச்சிட போகிறீங்க. என்ன கோட் ஷூட்லாம் வேறு இன்றைக்கி பார்த்தா பயங்கரமாக இருக்கிறாரு, ஏதோ தெம்பாக இருக்கிறாரு இன்றைக்கி. எப்போவுமே ஒரே மாதிரி இருப்போம் நம்மலாம். ஆமேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுசமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். ஏன்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம்முடைய உயர்ந்த அடைக்கலம். சொல்லுங்க, உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. உயர்ந்த அடைக்கலம். டெய்லி சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எனக்கு யாருமே இல்லை பிரதர், சொந்தம் பந்தம், நான் என்னை யாராவது அடித்தா கூட என்னை கேட்க யாருமே இல்லை பிரதர் அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்காக ஒரு வல்லவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அவர் வைராக்கியமாக எழுந்து வந்தார்னு வச்சுங்க,
உங்கள் சத்துருக்கெல்லாம் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடுவார்கள். ஆமென். கர்த்தர் அவ்வளோ வல்லமையானவர். 25ஆம் அதிகாரம் ஏசாயா 4ஆம் வசனத்தில் கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெரும்பெல்லத்தை போல் இருக்கையில், என்ன சொல்றார் அவரு? படிங்க அந்த வசனத்தை. யாருடைய சீறல்? உலகத்தில் இருக்கிறாங்க கொடூரமானவர்கள். நம்மளை எப்போ வேணாலும் போட்டு தள்ள ரெடியாக இருப்பாங்க. ஆனால் நம்ம வசனத்தை கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? வசனம் என்ன சொல்லுது? எப்படி இருக்கிறாங்களா அவங்க? மதிலையே மோதி அடிக்கிற. ஒரு முறை சொல்லியிருப்பேன், கன்னியாகுமரிக்கு போயிருந்தேன். இந்த சுனாமி வந்ததுக்கு பிறகு நல்ல ஒரு பெரிய பாலங்க, சிமெண்ட்டு பாலம். அதெல்லாம் வந்து சாதாரணமாலாம் தூக்கி போட முடியாது. அந்த கடற்கரை ஓரமாக அந்த பாலம் கட்டியிருக்காங்க ஒரு ஊரில். அந்த சுனாமி வந்து அந்த புது பாலம், அது பழசு கூட இல்லை, நல்ல சிமெண்ட்டு பாலம். அது அவ்வளோ பெரிய பாலத்தை 2ஆக உடைச்சி 2 பக்கம் தூக்கி எறிஞ்சிச்சு. ஒன்று இந்த பக்கமும் ஒன்று இந்த பக்கமும். அப்போது அந்த பாஸ்டர் சொன்னார், சுனாமியில் வந்த வெள்ளத்தில் இவ்வளோ பெரிய பாலத்தை சாதாரணமாக அதெல்லாம் தூக்கி எறினா கஷ்டம். பல ஹைட்ராலிக் கிரெயின்ஸ் வேணும் அதை தூக்குறதுக்கு. ஆனால் ஒரு வெள்ளம், தண்ணி, சாதாரண தண்ணி, கடல் தண்ணீர் ஆக்ரோஷமாக வந்து அந்த பாலத்தை 2ஆக உடைச்சி தூக்கி எறிஞ்சிருக்கு. அதுபோல் கொடூரமான சீரல் எப்படி இருக்குது? மதிலை மோதி அடிக்கிற பெரும்பெல்லத்தை போல் இருக்கையில் கர்த்தர் வந்து என்ன பண்றாரா? நமக்கு பெலனா இருக்கிறார். பயப்படாத. நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரும்பெல்லத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். அதனால் உலகத்தில் உங்களை பாதிக்கக்கூடிய எந்த விஷயங்கள் இருந்தாலும், ஐயோ இது என்னை பாதிச்சிருமோ, இது எனக்கு என்ன ஆகுமோ, அப்போ உடனே நினைங்க, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவனின் உயர்ந்த அடைக்கலம், என் உயர்ந்த அடைக்கலம். இந்த வருஷத்தில் தேவனே உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய நிழலில் உங்களை பாதுகாப்பார். அவருடைய கரத்தினால் உங்களை மூடுவார். அல்லேலூயா. கண்மாலையின் வேடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். கண்மாலையின் வேடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை, என்ன சொல்லி பாடுவே என் இதய வேந்தனை. உமக்கு மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஒரு கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறேன், இதை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாவீதை, ரொம்ப முக்கியம், குறித்து வச்சுக்கோங்க. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும், சத்துருக்களின் கைக்கும், சவுலோட தாவீது பட்ட துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. கொன்றே தீருவேன்னு போன இடமெல்லாம் விரட்டிக்கிட்டே இருந்த ஒரு துன்பம் தான் சவுல். நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த சவுலும் தாவீதுனுடைய இந்த சாமுவேல் புஸ்தகத்தில் நல்லா வாசிங்க.
நீங்கள் உண்மையிலே ஆண்டவர் இன்னும் உறுதியாக பிடிச்சிக்குவீங்க. ஏன்னா அவனை அபிஷேகம் பண்ண பிறகு இந்த சவுலுடைய எண்ணங்கள் தாவீது மேலே எப்படி இருந்துச்சு? எரிச்சலாக இருந்தது. அவனை கொல்றதுக்கு என்னென்னமோ எவ்வளோ முயற்சி. இங்கே போய் ஒளிகிறான், அங்கே தேடுறான், அங்கே போய் ஒளிஞ்சா இங்கே தேடுறான், இராணுவ வீரர்களை அனுப்புகிறான், இவனே போகிறான், அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு கடைசி வரைக்கும் ஒரு உயிர் போராட்டம். யாருக்கு? தாவீதுக்குங்க. உயிர் போராட்டம். எல்லாம் சொல்லுங்கள், உயிர் போராட்டம். நம்மளாக தான் என்ன பண்ணுவோம்? எப்பா நம்மளே செத்துடலாம் போலதுரா சாமி, இப்படி ஒரு மனுஷன் நம்மளை போராடுறானே, அவ்வளோ போராட்டங்க. ஆனால் தாவீது நம்பிக்கையோடு ஓடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு இடத்துலையும் சவுல் எங்கெல்லாம் தாவீது இங்கே கதையை முடிச்சிருவேன்னு நினைக்கிறானா அங்கே தாவீதை கர்த்தர் தப்பு வச்சார். ஒரு இடத்துல கூட தாவீதை சவுலால் தொடவே முடியல. உங்களை கூட தொட விட மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு முகத்துக்கு நேரம் சவால் விட்டால் கூட நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க. நீங்கள் ஒன்றே ஒன்று மனசில் சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. பொறாமை தீ, வன்கண் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் பல நேரங்களில் உனக்கு எதிராக எதையாவது உன்னை சூழ வந்து உன்னை தீமை செய்ய நினைக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த வசனத்தை மனசில் எழுதணும். அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், எல்லா சத்துருனா எவ்வளோ பேர் சொல்லலை, நீங்களாக்கி விடுவித்த போது, சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பாட்டை பாடுறான். அதான் 22ஆம் சாமுவேல் 18ஆம் சங்கீதம். இந்த ரெண்டுமே ஒன்று தான். அதில் அவன் என்ன பாடுறான்? கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும். இப்போ எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகருமானவர். இதை தினமும் சொல்லுங்க. கர்த்தர் என் கன்மலையும். காலை சீக்கிரமாக எழுந்து முகத்தை கழுவிட்டு வந்து உடனே உட்காந்தோ முழங்கால் படிட்டோ நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி இது போன்ற வசனங்களை எடுத்து கொஞ்ச நேரம் விசுவாசமாக சொல்லுங்க. அடுத்து சொல்கிறான், தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும். பார்த்தீங்களா? இப்போ யாக்கோபின் தேவன் எனக்கு என்னோட இருக்கிறாருன்னா சும்மா இருக்கிறார வேடிக்கை பார்த்துக்கிட்டு இல்லைங்க. கண்மலையாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், ரட்சகராக இருக்கிறாரு, துருகமாக இருக்கிறாரு, கேடகமாக இருக்கிறாரு, ரட்சண்ய கொம்பாக இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாரு, புகலிடமாக இருக்கிறாரு, வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமா இருக்கிறாரு. 3ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சகருமானவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. எல்லாம் சொல்லுங்க, அவரே. இப்போ அவர் சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்னா உங்களை ரட்சிப்பதற்காக இருக்கிறார், உங்களை பாதுகாப்பதற்காக இருக்கிறார். நீங்கள் உங்களை என்ன செய்ய மாட்டார்? சத்துருக்கள் கையில் சொல்லுங்க விட மாட்டார். சொல்லுங்க 19:20 பாருங்க. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். சொல்லுங்க, யார் ஆதரவாக இருந்தது? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒரு நல்ல ஆஃபீஸர் இருந்தா உடனே ஒரு ஃபோன் அடிச்சு, அந்த நேரத்தில் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஃபோன் எடுக்க மாட்டார். சில ஆபத்து நேரத்தில் நீங்கள் யாரையாவது எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும்னு தேடி பாருங்க, அப்போ தான் கிடைக்க மாட்டாங்க. சும்மா இருக்கிற நேரமெல்லாம் நமக்கு ஃபோன் வரும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்ன பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். நம்ம அப்போ நல்லா இருப்போம். பிரச்சனை வரும்போது நீங்கள் ஃபோன் அடிச்சு பாருங்கள், திஸ் நம்பர் சுவிட்ச் இட் ஆஃப். இல்லைன்னா என்ன வரும்? நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை, தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். இது உலகம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, தொடர்பு எல்லைக்கு உள்ளே இருப்பார். அல்லேலூயா. அவனை சொல்லுவார், எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேங்கிறேன், பக்கத்திலே நான் இருக்கிறேன்,
என்னை கூப்பிட்றத விட்டுட்டு எங்கேயோ இருக்கிற ஒரு ஆளுக்கு டெலிஃபோன் பண்ணுறேன். முதல்ல கர்த்தரை கூப்பிடுங்க. என் துதிக்கு பாத்திரராக என் தேவனை, 4ஆம் வசனம், துதிக்கு பாத்திரராக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களை நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். கூப்பிடுவேன் அவரை. என் ஆபத்து நாள் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாக இருந்தார். என்னிலும் பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைஞர்களை விடுவித்தார். சொல்லுங்க, விடுவித்தார். சும்மா இருக்க மாட்டார், உங்களை விடுவிப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் அமைதியாக அவங்களை பார்த்து வேடிக்கை பார்க்க மாட்டார், விடுவிப்பார். 33-34 வாசிச்சு பாருங்க. தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். சொல்லுங்க, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்ஸ்தலங்களை நிறுத்துகிறார். சொல்லுங்க, நிறுத்துகிறார். உங்களை என்ன செய்வாராம்? பலத்த அரணானவர். இந்த வருஷத்தில் உங்களை எப்படி பாதுகாக்க போறாரு? சொல்லுங்க, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பலத்த அரணானவர். ஆமாம், தைரியமாக இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் அவ்வளோ பெரிய பாதுகாப்பாக இருக்கிறார். என் வழியை செவ்வைப்படுத்துவார், என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர்ஸ்தலங்களை என்னை நிறுத்துகிறார். ஆமென். அதே 22:47 50 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. அவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? அவர் நல்ல ஸ்தோத்திரிங்க. என் ரட்சிப்பின் கண்மலையாக என் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் என்னை உயர்த்தி, எல்லாம் சொல்லுங்க, என்னை உயர்த்தி. ஆமாம், உங்களை சும்மா சாதாரண இடத்துல நிறுத்த மாட்டார். உங்களை பகைக்கிறவர்களுக்கு, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு மேல் நீங்கள் அப்படி ஒரு டாப்பான இடத்துல தான் இருப்பீங்க. கர்த்தரே கொண்டு போவார் உங்களை. நீங்கள் ஒன்றா ஒரு எளிய ஆளாக இருக்கலாம், பார்க்குறதுக்கு உங்களை பார்த்தா ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது. கவலைப்படாதீங்க. ஆனால் உங்கள் கூட தான் கர்த்தர் இருக்கிறார். நம்மலாம் ரொம்ப, அதனால தான் ஒரு பாட்டு இருக்குது, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஆமாம், பெரிய பெரிய பலவான்களெல்லாம் பார்க்காம, ஐஸ்வர்யவான்களை பார்க்காம, ஞானிகளை பார்க்காம, வல்லவர்களை பார்க்காம, பிரபுக்களை பார்க்காம, ஒன்றுத்துக்கும் உதவாத கிடந்த நம்மளை, நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செய்திருக்கிறாரு? மீட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். நீங்கள் நினச்சிக்கூடாது நான் ரொம்ப அறிவாளியாக இருப்பனோ, அதனால தான் ஆண்டவரை ரட்சித்திருப்பாரோ, ஆனால் தான் ஆண்டவர் என்னை இவ்வளவு எனக்கு மேன்மை கொடுத்துருப்பாரோ. இல்லவே இல்லை. நாம் எல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதவர்கள். அப்படிப்பட்ட நம்மை உயர்த்தி வைக்கிறார். அல்லேலூயா. இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறார். சொல்லுங்க, சதா காலம் கிருபை செய்கிறார். இப்போ இந்த வருஷம் முழுவதும் தேவ கிருபை உங்களை தாங்கும். 3 காரியம் சொன்னேன். 1, ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆலோசனை கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதனால் இந்த வருஷத்தை ரொம்ப தலை நிமிர்ந்து, ரொம்ப சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, விசுவாசமாக, நம்பிக்கையாக, ஜெபத்தோட, விசுவாசத்தோட நல்ல கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தர் சொன்ன மாதிரி நடங்க. புரியுதுங்களா? நாளைக்கு ஏதோ மீட்டிங் நடக்குது, யாரோ தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க, நாளைக்கு முதல் ஆளாக போயிடணும் அப்படின்னு போய் உட்காந்தாலும் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? அவங்க நம்மளுக்கெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்ல மாட்டாங்க, உங்களுக்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. டைரெக்டாக அமெரிக்கா தான், டைரெக்டாக லண்டன் தான், டைரெக்டாக பிலிப்பைன்ஸ். இங்கே நம்மளெல்லாம் அவங்க, நம்ம மூஞ்செல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்களாம் யாருன்னே எங்களுக்கு தெரியல. முன்னாடி அப்பாவியாக உட்காந்துருக்கோம் ஆயிரக்கணக்கான ஜனம். அதில் ஒரு ஆளுக்கு கூட கர்த்தர் உனக்கு இப்படி செய்ய போகிறாருலாம் வராது. எல்லாம் அமெரிக்காவுக்கும், லண்டனுக்கும், இந்தோனேஷியாவுக்கும், ஜப்பானுக்கும். இப்போ கர்த்தர் நமக்கு பேசின்னு இருக்கிறார். நீங்கள் என்னை இப்படி உங்கள் வாழ்க்கையில் வச்சிட்டிங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? வெற்றியாக நடப்பீங்க. ஆமென். இதாங்க உண்மை, பைபிள் சொல்கிற உண்மை இது. இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நம்ம எல்லாரும் கொஞ்சம் எழுந்து நிற்போம். ஒரு 5 நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ்.